என்னை தேடி வந்தாரே, என்னை தெரிந்து கொண்டாரே, அவர் எப்பொழுதும் அவர் என்றென்றும் நம் உள்ளத்தில் இருப்பவரே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை குறித்து நாம் அதிகமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த வீடியோ இதனுடைய ஒரு ப்ரோமோ, இதனுடைய முழு அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு போடுவேன். நம்முடைய பொருளாதாரத்தினுடைய செழிப்பை தேவன் விரும்புவதில்லையா என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். எல்லாருமே பாருங்கள், பணம்னு தேவைன்னு சொல்கிறார்கள். ஆனால் இந்த பணத்தை பற்றி சபைகளை போதிக்கிறாங்களா? எல்லாருக்கும் தேவைப்படுகிறது பணம். இது ஒரு சபை கட்டினாலும் பணம் தான், கோயில் நடத்துறதுக்கு பணம் தான், வெளியே போனாலும் பணம். ஆனால் இதை பற்றி சபையில் போதிக்கிறாங்களா? இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இந்த பொருளாதாரத்தை கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். அது அடுத்த வாரத்தில் நீங்கள் இதை பார்ப்பீங்க. அதை எப்படி தேவன் அதை கற்றுக் கொடுக்கிறார். அவர் விரும்புவதில்லையா நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து? அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய பொருளாதாரத்தை செழிப்பு குறித்து தேவன் விரும்புவதில்லையா அப்படிங்கிறத தலைப்பு தான் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த அதுக்குள்ளே அது எப்படி நான் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் என்றால் அடுத்த வாரத்தில் கொடுப்பேன். இந்த பணத்தை பற்றி நாம் அதிகமாக கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாருமே செழித்து வளருவாங்க. அது எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. அது ஊழியக்காரனாலும் சரி தான், எல்லாருமே செழித்து இருக்கணும். அப்படி தான் அது சுவிசேஷம் மாறும். நீங்கள் ஓட்டாண்டியாக இருந்தால் எப்படி மாறும்? மாறாது. ஆகையால் அடுத்த வாரத்தில் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அது எப்படி அது மலர்ச்சி கொடுக்கிறது என்று நாம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.